நம பார்வதீபதையே அரர் மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத அந்த கோடி நமஸ்காரம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால நம்ம பகவானை தரிசனம் பண்றோம். பகவானை எங்கெங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஆத்மான ஆத்மனிஸ்ருதா ஆத்மா ஹிருதயே அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்கிறது. நம்ம ஆத்மா இருக்கு இல்லையா, ஆத்மாக்குள்ள ஆத்மாவாக பகவான் இருக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்துல சுவாமி இருக்க. நம்ம எப்படி வழிபடுறோமோ அப்படி சுவாமி நிற்பார். அடுத்ததாக பிரதானமா எங்க இருப்பார், மூலாதாரமா எங்க இருப்பார் அப்படின்னா கோவில்ல இருப்பார். சரி, இந்த சுவாமியை நம்ம தரிசனம் பண்றோம். இந்த சுவாமியை தரிசனம் பண்ணா என்னென்ன நம்ம செய்யலாம் கோவில்ல? தானங்கள். முதல் தானம் என்ன அப்படின்னா, சுவாமிகிட்ட நம்ம அன்பை முதல்ல கொண்டு செலுத்துறது தான் பெரிய தானம், பக்தி தானம். சுவாமிகிட்ட போய் கேட்கணும், சுவாமி நான் உனக்கு தொண்டு செய்யணும், எனக்கு தானம் பண்றதுக்கு முதல்ல என்கிட்ட இருக்கிற இந்த பக்தியை உனக்கு தானம் பண்றேங்க. கிருஷ்ண பரமாத்மா கர்ணனிடம் கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? என் தானத்திலே சிறந்தவன் கர்ணன். அவர் என்னென்ன கேட்டாரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தான் ரத்தத்தையே கொடுத்துட்டான். அப்படி ஒரு பெரிய தானம். அப்படியும் அவனை ஜெயிக்க முடியல யாராலையும். அதே போல என்னதான் நம்ம கோடி கோடியா நமக்கு செல்வங்கள் இருக்கட்டுமே, தாயார் இருந்ததும் என்ன, தனவயர் எடுத்ததென்ன, தரணியை ஆண்டதும் என்ன, இருந்ததென்ன, சிற்றுபல கற்றதும் என்ன, எல்லாம் உரைக்க வருவாயன் ஈசனே சிவகாமி நேசனே, என ஈன்றருளும் தில்லைவாழ் நடராஜனே. இந்த நடராஜர் பத்துல பாடுவா, அதை எல்லாரும் டெய்லி படிக்கணும். அது ஒரு அருமையான ஒரு மந்திரம். அந்த 10 பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், பூலோகத்துல தப்பே பண்ண மாட்டோம். அப்படிப்பட்ட இந்த தானத்தை சுவாமிகிட்ட கேட்கணுமா, சுவாமி எனக்கு கொடுங்கோன்னு. அவர் அனுகிரகம் இருந்தாதான் நீ கோவில்லே அன்னதானம் பண்ண முடியும். அவர் அனுகிரகம் இருந்தாதான் நீ சாப்பாடு போட முடியும். அவர் அனுகிரகம் இருந்தாதான் நீ அபிஷேகம் பண்ண முடியும். அவர் அனுகிரகம் இருந்தாதான் நீ கோவிலுக்கு என்னென்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். எப்படி அவர் பார்க்கிறார் அப்படின்னா, முதல் தானம் நம்ம பக்தியை கொடுத்துட்டோமா. இரண்டாவது தானம், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் மனச பக்குவமா வச்சுன்னு அன்னதானம் பண்ணணும். இரண்டாவது, கோவில்லே இருக்கிற பெரிய தானம் அன்னதானம். நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லையும் விபூதி பிரசாதம் மட்டும் கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், அதை மட்டும் இட்டுன்னு வந்துருவேன். கோவில்ல பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லையும் எல்லா காலத்திலையும் ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுக்குறான். எதுக்கு அப்படின்னா, அன்னதாதா சுகினோ பவந்து. அன்னத்தை எவன் ஒருவன் பரிபாலம் பண்ணி கொடுக்கிறானோ அவன் தான் பெரிய தர்மவான் கோவில்ல. அன்ன பரிபாலன் ரொம்ப முக்கியம். கோவில்ல என்ன பண்றா, பக்தர்கள்லாம் வரா. இதுல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விழாக்கள்லாம் போய் பார்த்தேன்னு வச்சுங்களேன், விபூதியும் வாங்கிக்க மாட்டான், சடாரியும் வாங்கிக்க மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், குங்குமமும் வாங்கிக்க மாட்டான். நேர பிரசாத கவுண்டர்ல போய் நின்றுவான். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு ஜான் ஜீவனுக்கு அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டா அவனுக்கு ஒரு சந்தோஷம். குழந்தைக்கு கோயில் எல்லாம் ஊட்டுவா தொன்னையில வாங்கி. அந்த குழந்தை இன்னொரு தொன்னை கேட்கும். அம்மா தனக்கு வாங்கி வச்சுதான் அந்த குழந்தைக்கு ஊட்டுவா. பகவானுடைய பிரசாதம். அதை யாரான வேற ஏதாவது சொல்லுவாளா? சோறு போடுவாங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பிரசாதம் அது மிகச்சிறந்த தானம். அடுத்ததாக கோவில்ல என்ன தானம் செய்யலாம் அப்படின்னா, வாசல்ல பிச்சைக்காரெல்லாம் இருப்பா. நீங்க காசு தான் போட்டு போறேன், அவளுக்கு வஸ்திரதானம் பண்ணலாம். ஏன் வஸ்திரதானம் பண்றது அப்படின்னா, இந்த தானங்கள் எல்லாம் யார் நோட் பண்ணுவா, எந்த தெய்வம் பார்த்து கொள்ளும் அப்படின்னா, சனி பகவான் பார்ப்பார். நீச்ச குணம் கொண்டவன்
நவக்கிரகங்களிலே பெரிய வலிமையானவன். நீ தானம் பண்ண பண்ண நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உனக்கு மறுபிறவி எல்லாம் பண்ணிடுவோம். ஜாதகத்துல ராகு இருக்கார், கேது இருக்கார், சனி இருக்கார், எல்லாம் இருக்கார். ஆனா அனைத்து தோஷங்களையும் விலகக்கூடிய சக்தி உடையவன் சனி பகவான். சனி எந்த கிரகத்துல போய் உட்கார்ந்துக்கிறாரோ அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய நாயகர்கள் இவரோட சேர்ந்துருவார். இது சனி பயிற்சியும் போது உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த தானத்தெல்லாம் அவர் நோட் பண்றாராம். அடுத்ததாக அன்னதானம் பண்றோம், வஸ்திரதானம் பண்றோம். சுவாமி நான் இதெல்லாம் இங்க வெளியில செய்யறேனே, உள்ள ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னா, உள்ள இருக்கிறவன் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கான். உள்ள மகமாயி உட்கார்ந்துட்டு இருக்கா, கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்துட்டு இருக்கார், பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஆஞ்சநேயன் உட்கார்ந்துட்டு இருக்கா, சிவபெருமான் உட்கார்ந்துட்டு இருக்கார், ஐயப்பன் மலையில ஐயா சுவாமி ஐயப்பன் இருக்க. ஆனா எல்லாரும் எங்க இருக்கா? தெய்வம் மனுஷரூபேனா வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். சிவபெருமான் பார்த்தேன்னா வாசல்ல இருப்பார். நீ என்ன பண்றேன்னு பாப்பார். நீ கோயில்ல இருந்து வெளியில வந்தோடனே கண்ணாமண்ணான்னு பேசின்னு போவார். அவர் வாசல்லே நோட் பண்ணிடுவார், இவன் வேலைக்கு ஆக மாட்டான். சிவநாமத்தை ஒழிக்கணும். ஓம் நமோ நாராயணா என்று சொல்லணும். திருப்பதியில போறோம், என்ன தானம் நடக்குது? அன்னதானம் நடக்குது. திருப்பதியில அன்னதானத்தை நடத்திட்டோன்னா யாரானு வருவாளா கோயிலுக்குள்ள? ஐயப்பன் கோயில நடக்குது. ஐயப்பனுக்கு என்ன சொல்றாரு? அன்னதான பிரபுவே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பூஜை பண்றா, மாலை போட்டோன்ன என்ன 4 பாட்டு பாடுறா, ஐயப்பனுக்கு பூஜை பண்றா. அடுத்தது என்ன நடக்குது? அன்னதானம். ஏன் இதை இங்க சொல்ல வர அப்படின்னா, எவன் ஒருவன் வாழ்க்கையில் அன்னதானம் செய்கின்றானோ 21 தலைமுறைக்கு சாப்பாடு கஷ்டம் இருக்காது. நீங்க இந்த மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தான் குட்டிகளுக்கும் தன்னுடைய வம்சத்துக்கும் விட்டு கொடுக்கும். உங்களுக்கு நிறைய கதைகள் எல்லாம் தெரியும் மக்களுக்கெல்லாம். ஏன் இங்க சொல்ல வரேன்னா, தானத்துல சிறந்தது. 5 அறிவு படைத்த ஜீவன்களுக்கு அவ குழந்தைகளுக்கு அவ ஊட்டி விடுறான், விட்டு கொடுக்குது அவ வம்சத்துக்கு. நீங்க எந்த ஒரு மிருகத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, முதல்ல அவ பகிர்ந்துப்பா. காக்கா மாதிரி. காக்கா முதல்ல போய் சாப்பிடாது, அவ வம்சத்தை கூப்பிடும். கா கா கான்னு கத்தும். நம்ம என்ன பண்றோம்? கா 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 கான்னு கூப்பிடுறோம். கூப்பிடாதீங்க இனிமே. பெருமாளே ஓம் நம சிவாயா சொல்லிட்டு நீங்க கூப்பிடுங்க. சனி பகவான் சொல்லுவாராம், ஏன் வாகனத்தை ஏண்டா இப்படி கூவரேன்னு கேட்பார். அதே மாதிரி சொல்லக்கூடாது. முதல்ல சம்போ மகாதேவா, ஓம் நமோ நாராயணா, ஏதோ ஒரு சுவாமி பேரை சொல்லிட்டு காக்கான்னு கூப்பிடணும். இல்லைன்னா காக்கா சாப்பிட வராது. அடுத்தது வேற என்ன தானம் அப்படின்னா, கோவில்ல விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கணும். முக்கியமான தானம். சுவாமி பிரகாசமா இருக்கணும் அங்க, அப்பதான் ஊர் கோவில் முதல்ல பிரகாசமா இருக்கும். அடுத்தது அந்த தெரு பிரகாசமா இருக்கும். அடுத்தது அந்த கிராமம் பிரகாசமா இருக்கும், ஊர் பிரகாசமா இருக்கும், நாடு பிரகாசமா இருக்கும். கோவில்ல மட்டும் விளக்கு அணையவே கூடாது. நான் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கரண்ட் போச்சுன்னா நம்மளால தாங்க முடியல. இன்வெர்டர் போட்டிருக்கோம், அது வேற, அதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சுத்தம். ஆனா சுவாமி சன்னதியில விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே பண்ண முடியாது. சுவாமிக்கு கோபத்துக்கு ஆளாகும். அப்படிப்பட்ட தானம் தீபதானம் பேர். கோவிலுக்கு மாசம் நம்ம மாத்திர மளிகை சாமான் போடும் பொழுதோ 1 லிட்டர் நல்லெண்ணெய் போட்டுடணும். ஒரு 3 பேக்கெட், ஒரு தீப்பெட்டி இந்தாங்கண்ணா. உங்காத்து வாசல்ல இருக்கிற கோவில், பிள்ளையார் கோயிலையும் கொடுக்கலாம், அம்பாள் கோயிலையும் கொடுக்கலாம், சாய்பாபா கோயிலையும் கொடுக்கலாம், எங்க வேணா கொடுக்கலாம். தீபம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம குடும்பத்தை எரிய வைப்பார். பிரகாசமா இருக்கும் நம்ம குடும்பம். நோய் நொடியெல்லாம் இருக்காது, கல்யாண தடங்கள் வராது, குழந்தை பாக்கியத்துக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, கஷ்டங்கள் தீரும், சந்தோஷமா இருப்பேன் டெய்லி. இதெல்லாம் தான் தானம். சரி, என்ன செய்யக்கூடாது கோவில்ல போய் அப்படின்னா, முதல்ல கோவில்ல அபிஷேக சாமான்கள் போக்குவரத்துகள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக கோவில்ல இருக்கிற அர்ச்சகர் தான் சுவாமியுடைய பிரதிநிதி. கண்டிப்பா அவருக்கு ஒரு ரூபாயான போட்டு வரும்.
அவர் எப்படி இருக்கார்? இப்படிதான் நிக்கிறார். அது ஒரு தானம். பிராமணோ சுகமாசீத அப்படின்னு சொல்றார். பிராமணன் சுகமா இருக்கணும். யார் அவன்? தெய்வ பிரதிநிதி. நீங்க அவரை மிரட்டின எல்லாம் பயந்துருவார். நீங்க அடிக்க போட எல்லாம் ஓடி போயிடுவார். ஏன்னா சாது, சுவாமிகிட்ட போறவர், பூசாரியா இருக்கட்டும், அவர் வேத பிராமணனா இருக்கட்டும், அவளை போய் நம்ம நிந்தனை பண்ணக்கூடாது. அவ என்ன தெரியுமா பண்ணுவா? நேர சுவாமிகிட்ட போய் எழுதுருவா. அவளுக்கு எழுத்து பேச தெரியாது. ஏன்னா அவ ஒவ்வொரு நாளும் கோவில உட்கார்ந்துட்டு ஒரு ரூபாய்க்காக உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா அவளை சுவாமி தூக்கி கொடுக்குறாரு. பக்திய வாழ்க்கை சுவாமிக்கு அவளுக்கு பெரிய பிணைப்பு. ஆகையினால பல தர்மங்கள் கோயில்ல பண்ணலாம். எல்லாத்துக்கும் என்ன புண்ணியம் அப்படின்னா 21 தலைமுறைகளுக்கு இந்த புண்ணியம் போய் சேரும். ஆகையினால ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் கோவில்ல விளக்கணையாம பார்த்துக்குங்கோ. அன்னதானம், பிரதோஷத்துக்கு அன்னதானம் பண்ணுங்கோ, கிருத்திகைக்கு அன்னதானம் பண்ணுங்கோ, சங்கர சதுர்த்திக்கு கொடுங்கோ. சுவாமி கோவில்ல என்னென்ன விழா நடக்குதோ அதில் நம்ம பார்த்து அரிசி கொஞ்சம் இருக்கட்டும். 100 ரூபா பணம் கட்டிட்டு வாங்கோ. உங்களால முடியுமா 2000 ரூபாய்? இல்ல நின்று பிரதோஷம் அன்னதானம் பண்றேன். உங்க சௌரியம். வசதிக்கு தகுந்தால் போல், நம்ம கைக்கு தகுந்தால் போல் கண்டிப்பா அன்னதானம் பண்ணுங்கோ. எல்லாரும் சௌரியமார்கள். இந்த கோவில்ல பண்ணக்கூடிய தானங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு 2-3 டாபிக்கை மட்டும் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இதெல்லாம் புராணங்களில் நிறைய சொல்லப்படுகிறது. ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் இந்த தானங்கள்லாம் செய்து நல்லபடியாக நமது வம்சத்தை காப்பாற்றுங்கள். ஹர நம பார்வதி வதயே, ஹர மகாதேவ.